ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக வரும். இது வந்து என் பையன் வந்து ஸ்கவுட்டில் சேர்ந்துருந்தான். அதுக்கு வந்து கிளப்புன்னு அவனுக்கு பேர் வச்சு கொடுத்துருந்ததா சொல்லியிருந்தான். அதுக்காக சாட்டர்டே கிளம்பி போயிருந்தாப்புல. அப்புறம் சண்டே வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து சொன்ன கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். ஏன்னா அங்கேயே உடன்குடியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதையும் அப்படியே அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம். ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் வேறையா, போகிற வழியும் அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா திருப்தியாக நின்று சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் போகிறப்போ பூஜை அப்போ தான் முடிஞ்சுது. அதனால் நான் விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரவும் பிரசாதத்துக்கு அடிபிடி சண்டை நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அடிபிடி சண்டைலாம் கிடையாதுங்க, எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் வாங்கி நல்லா வயிறு நிறைய எல்லோரும் சாப்பிட்டோம். 4 பேருமே சாப்பிட்டு மதியம் லஞ்சு அங்கே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே அங்கே போனோம்னா இந்த மீனை பார்க்காம வரமாட்டோம். அதுவும் இந்த ஒரு பொரியை தூக்கி நாங்கள் போட்டுட்டு வரலன்னா அந்த மனசே நிம்மதியாக இருக்காது. அதுவும் என் பசங்களுக்கு. அது பத்தாதுன்னு இருக்கிற பாயசத்தையும் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ஐயோ மணி 4 மணிக்கு தானே ஃபங்க்ஷனு, கொஞ்சம் எங்கேயாவது நின்றுட்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகணுன்னு சொல்கிற இடம் ஃபுல்லும் ஒவ்வொருத்தங்க சொல்கிறாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கு தலை சுற்றிருச்சு. வேண்டாம், இப்போ இன்னொரு நாள் போய்க்கலாம், சொந்தக்காரங்களெல்லாம் நல்லா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நானும் இந்த தடவை எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகல லீவுக்கு, பசங்க லீவுக்கு. அதனால் நான் வந்து எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பிரதிஷ்டை நடந்துச்சு அந்த கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்காக அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து சில பூக்களையும் ஆட்டையை போட்டுலாம் நாங்கள் வந்தோம். ஆனால் அதுலேயும் இன்னொன்று ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரெட் அண்ட் க்ரீனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். காஃபியும் வடையும் கொடுத்துருந்தாங்க, அதையும் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறது இந்த ஃபங்க்ஷனு எங்கள் அக்கா பையனுக்கு தான் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரி எல்லா குட்டீஸும் அழகாக இருந்துச்சு. அதுலேயும் இன்னொரு குட்டி குழந்த ஒரு பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்துச்சா, அதுக்கு கொடுத்தாங்க, இன்னும் அழகாக இருந்துச்சு. அதை இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதில் வந்து என்னால் அட்டாச் பண்ண முடியலை. நான் கையில் வச்சுருந்தேன் பாப்பா. அந்த பாப்பா வந்து எங்கள் அண்ணனோட பொண்ணு தான். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் பிறந்தாங்க. அவங்க வந்து பிறந்தது எப்போன்னா எங்கள் வீடு பால் காய்க்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னக்கட்டி பிறந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வீடு பால் காய்ச்சதுக்கப்புறம் அங்கே வர முடியல அவங்களால. அப்போது நான் தான் சொல்லியிருந்தேன் வரல அப்படின்னேன். குழந்தைய தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு தான் கிடந்தோம். அப்புறம் அங்கே சர்ச்சில் வச்சு எல்லாம் சோகத்தோடு பார்த்துட்டு இருந்ததா நான் வீடியோ எடுக்கவும் சிரிக்க ஆரம்பித்தாச்சு எல்லோரும். அதுக்கப்புறம் நம்ம கை சும்மா இருக்காதுல்ல, பரபரன்னு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ வெளியே நல்ல அலங்காரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அலங்காரத்திலேயே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். வெளியே நல்லா நாங்கள் வந்து அங்கே வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். ஆனால் முக்கால்வாசி அந்த சர்ச்சில் தான் இருந்தோம். சர்ச்சுக்கு வெளியே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே சேர் போட்டு உட்காந்துக்கிட்டோம். யாருமே ஒன்றுமே சொல்லலை. எங்களுக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நல்லா உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். அதுவும் எங்கள் அண்ணிமார்கள் கூட சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அரட்டையாக இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு அவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அவங்களாம் அவ்வளோ அழகாக பேசவும் செய்வாங்க. அதே நேரம் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீ அப்படி பண்ணிடல இப்படி பண்ணிடலாம் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கள் எல்லார்கிட்டையும் அந்த ஒன்று இருக்குது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில். இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் தான் எடுத்தேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா எடுத்திருக்கேனா, ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் என்னைய கூப்பிடுவாங்க. இந்த பூவை பாருங்களேன், இது வந்து இந்த பிரைட்ஸ்லாம் வைப்பாங்கள்ல அதே மாதிரி இருக்குல்ல, அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன். அதுலேருந்து ஒரு காயும் பறிச்சுட்டு வந்திருக்கேன், போட்டு பார்க்கணும் எப்படி வருதுன்னு. அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.